ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட், அடிப்படை ஊதியம் உயர்வு விரைவில். வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். 2004 5வது ஊதிய கமிஷன் அமலில் இருந்தபோது அகவிலைப்படி 50% எட்டிய போது அடிப்படை ஊதியத்தில் சேர்க்கப்பட்டது. ஆனால் பின்னர் அத்தகைய பரிந்துரைகள் எதுவும் வரவில்லை. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படி மற்றும் அக நிவாரணப்படி உயர்வுக்கு பிறகு குழந்தைகளின் கல்வி உதவித்தொகை, வீட்டு வாடகை கொடுப்பனவு உள்ளிட்ட சில சலுகைகள் தானாகவே 25% உயர்த்தப்பட்டுள்ளன. மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி, அக நிவாரணப்படி, வீட்டு வாடகை கொடுப்பனவு உள்ளிட்ட பல சலுகைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் 2024ஆம் ஆண்டின் மத்திய அரசு ஊழியர்களுக்கு DA என்று அழைக்கப்படும் அகவிலைப்படி உயர்வு 4% அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை மாதத்தில் புதிய அகவிலைப்படி உயர்வு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது மத்திய அரசிடமிருந்து அகவிலைப்படி, அக நிவாரணப்படி, அடிப்படை ஊதிய இணைப்பு தொடர்பான அறிவிப்பு வெளிவர வாய்ப்புள்ளது. கடந்த மாதம் EPFO ஓய்வூதியம் மற்றும் இறப்புக்கான பணிக்கொடையின் அதிகபட்ச வரம்பை ரூபாய் 20 லட்சத்திலிருந்து ரூபாய் 25 லட்சமாக, அதாவது 25% உயர்த்தி உத்தரவு பிறப்பித்தது அரசு. அகவிலைப்படி உயர்வால் 1 கோடிக்கும் மேற்பட்ட மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் பயனடைந்துள்ளனர். DA 50% எட்டியுள்ளதால் இந்த தொகையை அடிப்படை ஊதியத்துடன் சேர்த்து 0 இருந்து கணக்கிட வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்துள்ளன. 2004 5வது ஊதிய கமிஷன் அமலில் இருந்தபோது DA 50% எட்டிய போது அடிப்படை ஊதியத்தில் சேர்க்கப்பட்டது. ஆனால் பின்னர் அத்தகைய பரிந்துரைகள் எதுவும் வரவில்லை. ஜூலை 2024 முதல் புதிய அரசாங்கம் அடைந்தவுடன் அகவிலைப்படியை அடிப்படை ஊதியத்துடன் இணைக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.